என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, முகத்தில் இப்படி ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இன்று உன் வாழ்க்கைக்கு எமனாக மாற தயாராகிவிட்டாள். இவள் செய்கின்ற விஷயம் என்னவென்று உன் அப்பன் நான் கண்டுகொண்டதனால்தான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ தானாக வென்று நீ அதை விட்டுவிடக் கூடாதல்லவா? வருவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளும் விஷயங்களும் நடத்துபவர்கள் யார் என்பதையும் வைத்திருப்பார்கள் யார் என்பதையும் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? தெரிந்திருந்தால் கஷ்டங்கள் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையானால் தெரிந்தால் இவர்களை எல்லாம் எதிர்கொள்வது உனக்கு மிகவும் எளிமையான விஷயம். இவர்கள் இப்படிதானே என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் இருந்து விட்டாயல்லவா? உன் வாழ்க்கைக்கு எமனாக மாற முடியும் என்று இருக்கின்றதென்றால் நிச்சயமாக இவர்களை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தவர்கள், அடுத்தவரின் வாழ்க்கையில் வேதனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு காலமும் தெய்வத்திடம் இருந்து மன்னிப்பினை பெற முடியாமல் அப்பேற்பட்டவர்களை பற்றி நான் உனக்கு சொல்வதில் எனக்கு எந்த ஒரு விதத்திலும் தயக்கமில்லை. தெரிந்து கொள்வதிலும் நீ எந்த ஒரு வகையிலும் தயக்கம் காட்டாதே. நான் இருக்கின்ற நொடியில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்டங்களை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து கொண்டு இந்த கருப்பண்ணசாமி இத்தனை நாளும் உன்னை என்னவென்று இருந்து நான் அதனை செய்வேன். ஆனால் நீ ஏதோ தானோவென்று இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் போது நமக்கென வந்தது நமக்காகவே இருந்துவிடக் கூடாதல்லவா? என் குழந்தை எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் நான் எந்த நொடி பொழுதிலும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எதற்குமே பயந்து ஒதுங்கவோ நடந்தால் நமக்கென்று இருப்பதோ ஒரு நாளும் கூடாது. அப்படி நீ செய்யும் போது மேலும் மேலும் உன் வாழ்க்கை உனக்கு பல துன்பங்கள் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டால், கருப்பன் சொல்கின்ற வார்த்தையும் செவி கொடுத்து கேட்டுவிட்டால், முன்னெச்சரிக்கையாக உன் வாழ்க்கையை வாழபோது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி சொல்கின்றேன். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் விஷயங்களின் மீது உன்னுடைய மனதை செலுத்து. எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகம் எல்லாம் என் குழந்தை உனக்குள் வருவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்டதை எல்லாம் நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்குள் இருந்து விட்டால் போதும். உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு மட்டுமே கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். எதிர்வரக்கூடிய நாட்களில் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் எப்போதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நாம் இதற்காக கஷ்டப்பட்டோம், எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைத்த விஷயங்கள் எல்லாம் அடைய துடித்தோம் என்று என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார்த்தால் வேண்டும். ஒவ்வொரு முறையுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை தேடி தேடி அலைந்த போதெல்லாம் அது நமக்கு கிடைத்தால் போதாது என்ற சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் பல கஷ்டங்கள் எல்லாம் எந்த அளவில் வேதனைப்படுத்தியது என்பதையும் நீ நன்றாக உணர்ந்திருப்பாய் அல்லவா? கருப்பண்ணசாமி வார்த்தைகளை கேட்கும் போது வாழ்க்கையில் ஒரு சில மீது மிக பெரிய சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது.
ஆனால் இந்த பெண் இதை செய்வாள் என்பது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? இந்த பெண் உனக்கு மிகவும் நெருக்கமானவள். எவ்வளவுதான் நம் மீது கோபம் இருந்தாலும், எவ்வளவுதான் நம் மீது வருத்தம் இருந்தாலும், இவள் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டாள். பாசம் என்ற ஒன்று இவள் நிச்சயமாக இருக்கும் என்று நீ எண்ணி இருந்தாய். ஆனால் அதுவெல்லாம் உண்மையல்லவா என்பதையும் நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பெண் இப்போது உன்னுடைய இல்லத்தில் வந்திருக்கிறாள். நான் எப்பேற்பட்டவள் என்பதையும் வெளிக்காட்ட அவர் முயற்சிதான் உன்னை அழிக்க நினைத்து உன் வாழ்க்கையில் எப்போதுமே நீ நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது என்பதில் இவளது எண்ணம் மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது. நிம்மதியை எப்படி கெடுக்க முடியும்? தேவையில்லாதது ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி பேசி உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய கவலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உன்னை வேதனைப்படுத்த நினைப்பதுதான் அவளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. எந்த விஷயம் உன்னிடத்தில் சொன்னால் சற்றென்று நீ பலகீனமாக்கி விடுவாயோ, எந்த விஷயத்தை நீ சொன்னவுடன் அழுது விடுவாயோ, அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசுகின்றார்கள். நீயாகவே இதை பற்றி பேச வேண்டாம் என்று சொன்னால் கூட அவர்களுக்கு அதை பற்றி மிகப்பெரிய கவலை எல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய நோக்கமே உன்னை வேதனைப்படுத்துவதுதான் என்னும் போது நீ சொன்னால் மட்டும்தான் நிறுத்தி விடுவேனா என்பது போலதான் அவருடைய எண்ணங்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என் பிள்ளை, ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் எத்தனை எத்தனை விஷயங்கள் மறைந்து கிடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் உனக்கு நான் கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு, இந்த நிலையில் நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் தென்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ வாழ்ந்து விட்டால் போதும். சரியான தருணம் வரும்போது இவர்களை எல்லாம் உன் கண் முன்னால் நிறுத்தும். அது மட்டுமல்ல, அன்று இவர்களுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலையை இந்த வாழ்க்கை உருவாக்கும். அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்களை கொண்டவர்களை யாரும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்க மாட்டார்கள். யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர் எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து இருக்க வேண்டும். தெளிவான நிலையை அடைந்து விட்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என் தங்க பிள்ளையே, கருப்பன் சொன்ன அடையாளத்தை தானே எங்கே என்று கேட்கின்றாய். முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்று தானே என் குழந்தை கேட்கின்றாய். என் பிள்ளையே, நான் அங்கு அடையாளத்தை சொல்லவில்லை. இந்த பெண்ணிடத்தில் நீ பேசும்போது ஒரு விஷயத்தை சற்று உற்று நோக்கி நீ கவனிக்க வேண்டும். எவ்வளவுதான் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் இவளுடைய முகத்தில் இவனுடைய உண்மையான ரூபம் எப்போதுமே நீ தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. புன்னகைக்க வேண்டிய நேரத்தில் வில்லதனத்தை இவள் காட்டிக் கொண்டிருப்பாள். இவளின் ஆத்மானது அன்பு இருக்காது. இவருடைய முகத்தில் எப்போதும் நல்ல விஷயங்கள் தென்படாது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவரின் வாழ்க்கையில் கெடுதலை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த பெண் இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் உனக்கு என்னவென்பதையும் அவள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எதுவும் தெரியாதவள் அல்ல. எத்தனை முயற்சிக்கு பிறகு நீ ஒரு வெற்றியை பெறுகிறாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை நிலைத்த வெற்றியை பெற முடியும் என்கின்ற உணர்வு இல்லாமல் எப்போதுமே ஏகப்பட்ட கஷ்டத்தோடு தவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இவனுடைய இந்த முகமாற்றம் நிச்சயமாக வேதனையை கொடுக்கின்றதல்லவா? ஒருவர் நீ ஒரு வெற்றியை பெற்றுவிட்டாய் என்று சொன்னவுடன் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு மாறாக முகத்தில் வெளியில் புன்னகையை காட்டுவது போலவும் அவர்களின் முகத்தில் ஒரு ஓரமாக நீ உற்று நோக்கி பார்த்தால் அங்கே பொறாமை எண்ணங்களும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும். முன்பு போல இப்போது உள்ளவர்கள் எல்லாம் தனக்கு இருக்கின்ற உணர்வுகளை சற்றென்று மறைப்பதில்லை.
இந்த உணர்வுகள் அவர்களுக்குள் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த உணர்வுகளினால் வாழ்க்கையில் எப்போதும் வருகின்ற பிரச்சனைகள் எந்த நேரத்திலுமே நாம் சரியாக பெற்றுக்கொண்டு நமக்கான வெற்றியை நாம் தேட தொடங்க வேண்டும். இவர்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற பலருடைய முக பாவனைகளும் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது போல முகம் சுளித்துவிட்டு செல்வார்கள் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இந்த எண்ணங்களோடு உன்னோடு பழகுகின்றவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஆனால் குறிப்பிட்ட இந்த பெண் உன்னோடு இருந்து கொண்டே இதை செய்கிறாள் என்பதுதான் இங்கு வருத்தமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வரும்போது அதில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக சற்றென்று உனக்கு புரிய வேண்டும். கருப்பன் ஒரு வார்த்தையும் ஒருவரை பற்றி உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அடங்கி இருக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும். உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு வகையிலும் உனக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் என்று, உனக்கான நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம். இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நமக்கு ஒரு நல்லது நடந்ததால் ஏன் இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று, எதற்காக இவர்கள் முகத்தை சுளிக்கிறார்கள் என்று நீ நினைத்து வேதனைப்பட்டாய் அல்லவா? வேதனையும் படக்கூடாது. இன்னும் முகம் சுளிக்கட்டுமே, அதற்கேற்ப நீ முன்னேறி கொண்டேதான் இருக்க வேண்டும். இது போன்ற எண்ணங்கள் கொண்டு அவர்களுக்கு மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சர்வ நிச்சயமாக நீ நல்ல பதிலை கொடுக்க வேண்டும். எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, எதிர் வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ உணர வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கைவிடாமல் நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும். இவருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது? நாம் இதுபோன்று இவரிடத்திலிருந்து முகத்தை காட்டிக்கொண்டு சென்றிருப்போமானால் இவர்கள் மனது சோர்ந்துவிடும். எதை செய்ய மாட்டார்கள். வேண்டுமென்றே அவரிடத்திலிருந்து அவர்களை பலவீனப்படுத்துவதும், அவர்கள் இனி உன் வாழ்க்கையில் இப்படியே இருந்து விடுவார்கள் என்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அப்படியானால் என் குழந்தை, இந்த எண்ணங்களை ஒழிக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் தான் நிச்சயமாக பார்த்து கொள்ளவும் வேண்டும். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்திட்ட உண்மைகளை நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு இந்த மனிதர்களை எல்லாம் அடையாளம் காண்பித்துக் கொள்ள வேண்டும். இது போன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த கருப்பனின் வார்த்தைகள் என்றென்றுக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வருகின்ற உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எப்போதும் உனக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் யாவும் உனக்கான மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ எப்போதுமே உனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்று நம்பத் தொடங்கு. எப்போதுமே நம்மை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உண்மையை தான் கொடுக்கும் என்பதை நீ நம்பத் தொடங்கு. நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்று இந்த கருப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு என்றும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் குழந்தையே, கருப்பன் இத்தனை மௌன கேட்டு உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை, இது போன்றவரிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். இவரின் வார்த்தைகளில் உன் வாழ்க்கை ஒருபோதும் சூனியமாகி விட்டக்கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த கருப்பண்ணசாமி சொன்ன விஷயங்கள் உண்மை நாட்கள் செல்ல செல்ல நிச்சயமாக உனக்கே புரிந்துவிடும்.
என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.